உனக்கு கொடுப்பேன்னு சொல்லி இன்னைக்கு லூசிபர் இன்னைக்கு ராஜ்யத்தை பூமியை பிடிச்சிக்கிட்டு இத்தனை ஆட்டம் போடுறாருன்னா காரணம் என்னன்னா, ஆதியில் தேவன் அவருக்கு கொடுத்த வல்லமை என்ன பண்ணல, இன்னும் எடுக்காமல் இருக்கிறார். ஏன்னா நம்ம தான் என்ன பண்ணுவோம், என் பேச்சு நீ பேசலையா, விட்டியா, அன்னைக்கு வாங்கி கொடுத்த பென்சிலை கொடு, ரப்பரை கொடு, குழந்தை பிள்ளை மாதிரி என்ன கேட்டுப்போம். இன்னைக்கு பாரு எல்லாம் கல்யாணம் பண்ணுவாங்க. கல்யாணம் ஆகிட்டு டைவர்ஸ் ஆனும் போது என்ன பிரச்சனை வந்து நிற்கும், நான் இவ்வளோ வரதட்சணை கொடுத்தேன், இவ்வளோ செலவு பண்ண, அதை கொடுத்தா நான் கொடுக்குறேன். வாழ்க்கையே போச்சுன்னு பார்க்க மாட்டாங்க, என் செலவை கொடுன்னு. இன்னைக்கு கர்த்தர் பாருங்களேன், அவர் என்ன பண்றது இல்லை, அவர் மனஸ்தாபப்படுகிறது இல்லை. ஐயோ ஏன் இவங்களுக்கு செஞ்சுட்டேன். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். தாவீதுக்கு தேவன் ராஜ்யத்தை கொடுத்தார். ஆனா அந்த தாவீது ஒரு பாவத்தை செய்துட்டான். யாரோ ஒரு மனைவி என்ன பண்ணிட்டான், அவன் தவறாய் அவன் பறித்து கொண்டான், கணவனை சாவடிச்சு பறித்து கொண்டான். தேவன் ஐயோ இவனுக்கு கொடுத்த இவன் பாவம் செஞ்சுட்டானே, இவன் கிட்ட இருந்து பிடுங்களான்னு பிடுங்கிட்டாரா? இல்ல, தீர்க்கதரிசி அவன் கிட்ட அனுப்புறாரு, அவன் மனம் திரும்பும்படியாக வாய்ப்புகளை கொடுக்கிறார். அவன் உடனே மனம் திரும்பினா அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். அல்லேலூயா. தேவனிடத்துல நீ எப்படி கேட்கிறேன்றதான். பழைய ஏற்பாடு காலத்துல பாவம் மன்னிப்புன்றது ஒண்ணு என்ன பண்ணல, அவங்க ருசி பார்க்கல. மோசே மட்டும் தேவனிடத்துல ஆண்டவரே எனக்கு தூரத்துல இருந்து காட்டினா போதும்னு கேட்டதுனால காட்டினா, இல்ல நான் அந்த இடத்துல பிரவேசிப்பேன், நான் அடம் பிடிச்சதான் வச்சுக்கல, நிச்சயமாகவே என் தேவனாகிய கர்த்தர் உள்ள பிரவேசிக்க வச்சிருப்பார். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா தேவன் குணாதிசயங்கள் எல்லாமே புரிஞ்சவனா இருக்கலாம். ஆனா புதிய ஏற்பாடு காலத்துல கிருபைன்னு ஒண்ணு இருக்கு, அன்புன்னு ஒண்ணு இருக்கு, மன்னிப்புன்னு ஒண்ணு இருக்கு. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். காலையில் சொன்னது போல சிம்சோன் கேட்டான், எனக்கு கடைசியில் ஒரு பலத்தை கொடுங்கன்னு. ஆனா அதே பலத்தை அவன் என்னன்னு கேட்டிருக்கலாம், மீண்டும் எனக்கு பழைய பலத்தை கொடுங்க, என் வாழ்நாள் முழுதும் கொடுங்கன்னு கேட்டிருந்தா கொடுத்துருப்பாரு. நம்ம கோபத்தில் சில நேரங்க இது போதும் எனக்கு, இது ஒரு நாள் கிடைக்கிட்ட, மீதியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நம்ம மனுஷிட்ட பேசுகிற போல கர்த்தர்ட்ட பேசுகிறோம். கர்த்தர் அவர் மீண்டும் பச்சாதாபம் பார்க்குறவர் அல்ல, மனசாபம் படுகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். ஆமென். அன்பு சகோதரி சகோதரியே, கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார்.